போட்டீங்கன்னா இந்த இடம் சூடாகாதா? ஃபிட்ஸ் வராது. உடம்பு சூட குறைக்காதீங்க, அண்ட சூட மட்டும் குறைங்க. அந்த காலத்துல கிராமத்துல கேட்டு பாருங்க தாத்தா பாட்டிய, அந்த வெள்ளை கலர் துணியில தாய்ப்பாலை நினைச்சு வைப்பாங்க, சீக்கிரமா காய்ச்சல் குணமாயிருங்க. இப்ப தாய்ப்பால் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா பக்கத்து வீட்டுல யாருக்கா நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்ப அபார்ட்மெண்ட் சிஸ்டம். பக்கத்து வீட்டுல யாராவது செத்து போய் கப்படிச்சா வெளியே வந்து என்ன சொல்லுவோம்? பக்கத்துல யாரோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது. அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் எல்லாரும் தெரியும். ஒருத்தர் காய்ச்சல்னா அந்த தாய்ப்பால் சுரக்கிற அம்மா நேரா வந்து கொடுத்துட்டு போவாங்க, ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல. புரிஞ்சுக்குங்க, தாய்ப்பாலுக்கு யாரும் அலைய வேண்டாம். சிம்பிள் ஐடியா, பச்சை தண்ணியில முக்கி புழிஞ்சு வச்சா போதுங்க. அப்படி வைக்கும் பொழுது இங்க ஈரமா இருக்குமா? அப்ப மண்டை வந்து சூடு அதிகமாகாதா? அப்புறம் எப்ப காஞ்சு போச்சோ எடுத்து மறுபடியும் புழிஞ்சு ஈரம் பண்ணி வச்சிடணும். இதை மட்டும் வைங்க, நெத்தியில மட்டும் 10 போடுங்க. இனிமேல் யாருக்குமே காய்ச்சல் அப்போ ஃபிட்ஸ் வராது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு போடும் பொழுது ஒரு நூல் வச்சு கட்டிருங்க. சில குழந்தைகள் உருண்டு பிறண்டு அதை வெளியே போயிடும். ஒரு நூல் கயிறு போட்டு கட்டி வச்சிருங்க. காய்ச்சல் வந்தா பேசாம படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தெற்க பக்க தலை வச்சு படுக்கணும், கோரப்பாயில படுக்கணும். பசி எடுத்தால் மட்டும்தான் கஞ்சி குடிக்கணும், சும்மா கண்டதெல்லாம் சாப்பிட்டு கூடாது. தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும், தண்ணி கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, பச்சை தண்ணியும் குடிக்க கூடாது, லேசா சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா கேளுங்க, பசி எடுத்தா கஞ்சி, தாகம் எடுத்தா லேசா சூடு பண்ண தண்ணி, இதுதான் டயட். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கஞ்சி. கஞ்சிக்கு சைட் டிஷ் வந்து கசப்பான பொருள் மட்டும்தான் இருக்கணும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாம படுத்திருந்தா என்ன தெரியுமா? உடலில் உள்ள குப்பைகள்லாம் வெளியே போகுமா? ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி வேலை செய்யுமா? இதெல்லாம் வேலை செஞ்சு எல்லா உறுப்பு நோய் குணமாகுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, அது ஒரு வைத்தியம். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு காய்ச்சல் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டரை போய் பார்ப்போம். எல்லாரும் இந்த காய்ச்சல் வந்தா ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க இல்லையா? சில ஊர்ல இந்த 100 ரூபா டாக்டர் இருப்பாங்க. முதல்ல 10 ரூபா டாக்டர், இப்ப 100 ரூபா டாக்டர், 200 ரூபா டாக்டர் ஆயிட்டாங்க. சாயந்தரமானா போதும், பெஞ்சு போட்டிருப்பாங்க, எல்லாம் லைனா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. யாரு போனாலும் ஒரு 2-3 ஊசி வச்சிருப்பாரு, அதான் போடுவாரு. காய்ச்சலுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய், குட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டிருக்கீங்களே, அந்த என்ன ஊசின்னு யாருக்கா தெரியுமா? என்ன தெரியுமா ஊசி? அந்த ஊசி போட்ட உடனே வீட்டுக்கு வந்து குப்புன்னு வேர்க்கும் இல்ல, உடம்பெல்லாம் வேர்க்கும். நம்ம நினைச்சுக்குவோம், அப்பாடா உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு, நல்லா போச்சு. புரிஞ்சுக்கங்க, என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஊசி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிருக்குன்னா உடம்பில் உள்ள வியர்வை சுரப்பிகளை ஆக்டிவேட் பண்ணிருச்சு. உடம்பு கஷ்டப்பட்டு 105 டிகிரி சூடு பண்ணி வச்சிருக்கிற உடம்பு அறிவோட பண்ணிருக்கா இல்லையா? அது அறிவு எடுத்தமா பண்ணல. அப்படிப்பட்ட அறிவோட பண்ண உடம்ப நீங்க ஊசி போட்டா தெரியுமா? வேறு சுரவை ஆக்டிவேட் ஆன உடனே 105 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற டெம்பரேச்சர் 98-96க்கு வந்துருது. அப்ப என்ன ஆகுது? உடம்பு ஆனாடா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சூடு பண்ணி வச்சிருந்தோமே, யாரோ நம்மளே கேட்காம எதையோ சுரந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி, காய்ச்சல் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, காய்ச்சல் குணமாயெல்லாம் போகல, பயந்து ஓடுது, பாதியில விட்டுருச்சு. போகும்போது என்ன சொல்லிட்டு போகுது? ஏய், ஆள் வச்சு ஊசி போட்டு என்னையா துரத்தி விடுற, இப்ப போறண்டி மறுபடி வரண்டின்ட்டு போகுது. காய்ச்சலுக்கு யாரெல்லாம் ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்த ட்ரை பண்றீங்களோ, அது என்ன பண்ணு தெரியுமா? விட்டுட்டு தாங்க போகுது, குணப்படுத்திட்டு போகலீங்க. இப்படி உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் 10 முறை காய்ச்சல் வந்து ஊசி போட்டிருக்கீங்களோ, 10 காய்ச்சல் உடம்புல இருக்குது. மொத்தமா ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல்ங்கிறதே ஒரு வைத்தியம். அதுக்கு எதுக்கு வைத்தியம் பாக்குறது? எனக்கு நகைச்சுவையா இருக்குது. ஃபீவர் டிசீஸ்னு சொன்னா உலகத்துல அவருக்கு உடம்பை பத்தியே தெரியலன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. 4 நாள் லீவ் போடுங்க, இந்த ஊசி எல்லாம் போடாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது செஞ்சு பாருங்க, உடனே கிளியர் ஆகும். பச்சை தண்ணி எடுத்து தலையோட ஊத்துங்க, எப்பேற்பட்ட ஓடி போயிடும். அடுத்தது நாக்க மடிக்கணும் பாருங்க, நாக்க இந்த மாதிரி மடிக்கணும். காத்த இழுத்து வாயை மூடி மூக்கு வழியை வெளியே விடணும்.
இப்படி 50 முறை செஞ்சீங்கன்னா காய்ச்சல் ஓடி போயிடும். இன்னொன்னு, ஒரு துணி எடுத்து பச்சை தண்ணீர் நினைச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல அக்கல்ல வச்சு இப்படி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் காய்ச்சல் ஓடி போயிடும். இதெல்லாம் நோட் பண்ணி பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. ஊசி போட்டா என்ன ஆகுமோ அது இப்படி பண்ண அப்படிதான் ஆகும். நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா? இதெல்லாம் காய்ச்சலை துரத்துறதுக்கான வைத்தியமே தவிர காய்ச்சலை சரி பண்றதுக்கான வைத்தியம் கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ காய்ச்சலே வைத்தியங்க. அதனால இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் பண்ணக்கூடாதுங்க. சிம்பிளா ரெஸ்ட். நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? எல்லா குப்பைகளையும் தும்மல் வழியா வருமா? தும்முங்க. சளி வருமா? சிந்துங்க. மூக்கொழுகுமா? ஒழுக்குங்க. வாந்தி வந்தா எடுங்க. வயித்தால போனா போயிட்டு வாங்க. பசி எடுத்தா கஞ்சி சாப்பிடுங்க, கசப்பான பொருள் சாப்பிடுங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, பேசாம படுத்துருங்க. தெருக்குதல வச்சு படுங்க. பேசாம இருந்து என்ன தெரியுமா? ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி எல்லாம் வேலை செஞ்சு எல்லா கழிவு சரியாயி காய்ச்சல் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேதி ஆகும். நல்லா போகும். திடீர்னு பாருங்க, பேதி ஆகிறதுக்கு முன்னால அகோரமான தண்ணி தாகம் எடுக்கும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தாகம் எடுத்துட்டு இருக்கோம். பேசாம படுத்து 2 நாள் படுத்திருக்கீங்க. திடீர்னு தாகம் வரும் பாருங்க, அகோர தாகம். அந்த மாதிரி தாகத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா மறுபடியும் ஒரு சொம்பு குடியும் சொல்லும் 10 நிமிஷத்துல. அகோர தாகம் எடுத்தா காய்ச்சல் 75% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? தண்ணி கேக்குது, அடுத்து பேதி ஆக போதுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். குடிங்க, நல்லா குடிங்க. என்ன தெரியுமா? பேதி ஆகும். பேதி போயிட்டு வந்தீங்கன்னா யூரின் போகும். அது போயிட்டு வந்தீங்கன்னா டயர்டா இருக்கும், தூக்கம் வரும். நல்லா படுத்து தூங்கிடுச்சுன்னா நல்லா பசிக்கும். அகோரமான பசி எப்ப வந்துருச்சோ காய்ச்சல் முடிஞ்சு போச்சுன்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவியா சாப்பிடாம முதல்ல கஞ்சி, ரசம் சாப்பாடு, தக்காளி தயிர் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா இட்லி அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நார்மலா சாப்பிட்டீங்கன்னா இப்போ குப்பையும் வெளியேறிச்சு, நோய் கிருமியும் குணமாயிருச்சு, சாகடிச்சிருச்சு. உடம்புல நோய் குணமாயிருச்சா? இப்படித்தான் காய்ச்சல் வந்தா குணப்படுத்தணுமே தவிர யாருமே எந்த ஒரு வைத்தியமும் பார்க்க கூடாது. மிஞ்சி மிஞ்சி பண்ண 2 நாள் 3 நாள் ஆகுமா? அடுத்துங்களே. இப்ப என்னாச்சு? நமக்கு என்னன்னா பயம். நான் கேட்கிறேன், சில பேர் 4 நாள் படுத்திருப்பாங்க. அப்புறம் போன் பண்ணுவாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி 4 நாள் படுத்திருக்கிற, கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இதுல இந்த கிளாஸுக்கு வந்தவங்க பயத்தை விட கூட இருக்கிறவங்க மிரட்டுவாங்க பாருங்க, அதான் பயம். இந்த மீட்டிங் ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டாருன்னா அந்த ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஒய்ஃப் மட்டும் வந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாரு. ஏன்னா புரியாதவங்களும் புரிஞ்சவங்களும் சேர்ந்து இருந்தாவே ஒரே சிக்கலா இருக்கும். வீட்டு சொல்லி இன்னும் நீ போகலியா, இல்லைன்னா மேல போயிருவே அப்படிம்பாங்க. நம்ம ஒழுங்காத்தான் இருப்போம், அந்த கூட்டருக்கும் மிரட்டுவாங்க. இப்படி 4 நாளுக்கு அப்புறம் பண்ணுவா, பயந்து ஹாஸ்பிட்டல் போயிருவோமா? நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 4 நாள் ஆகும். 5வது நாள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டைபாய்டு வந்திருக்கு அப்படிம்பாங்க. என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா குணமாக 15 நாள் ஆகும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒழுங்கா படுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நோய்க்கு பேர் வச்சு 15 நாள் சொன்னாதான் படுத்திருப்பீங்களா? சும்மா பேர் எல்லாம் படுத்திருக்க மாட்டீங்களா? நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. இந்த நோய் குணமாகறதுக்கு 15 நாள் ஆகும்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் டப்பா மாட்டி படுத்திருப்போம். நம்ம சொன்னா ஒண்ணும் இல்லைங்கன்னு சொன்னா ஒத்துக்கிறது இல்ல. ஆச்சரியமா இருக்கும். படுத்து பாருங்க, உடம்பு பேசுற பாசையெல்லாம் புரியுங்க. அந்த 4 நாள்ல எல்லாம் புரியுங்க. உடம்புல அங்கங்க வலி வரும், வேதனை வரும், ஜாலியா இருக்கும். அந்த வலிய என்ஜாய் பண்ணி பழகி பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 4 நாள்ல எல்லா குப்பையும் வெளியே போய் ஆரோக்கியமா வருவீங்க பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. அந்த காலத்துல அம்மை வந்தா ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? ஏன் தெரியுமா? அம்மை வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்னா இது நடக்குது, அவ்வளவுதாங்க. அம்மை வந்து 15 நாள் படுத்திருந்தீங்கன்னா உடம்புல இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆயிருமா? இந்த மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுச்சு, யோசிச்சு பாச்சு, இந்த அம்மை வந்தா மட்டும் பையன் உள்ள ஆஸ்பத்திரி பக்கம் வரதே இல்லைன்னு சொல்லி அதுக்கு மட்டும் தடுப்பூசி போட்டு குணப்படுத்திட்டான்னு சொல்லிட்டோம்னா வேற வழியெல்லாம் வருவாங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அம்மை வந்தா சந்தோஷப்படுங்க. 15 நாள் அம்மையில மட்டும் படுத்திருந்தீங்கன்னா உங்க உடம்புல அவ்வளவு குப்பை சரியாகுங்க, அவ்வளவு நோய் கிருமி கொலை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். யாராவது பாதி காய்ச்சல்ல ஊசி போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வரும். மூட்டு முழங்கால் வரி வருது இல்லையா, சரவாங்கின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா வருது? பல பேர் சொல்றீங்க இல்லையா, எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் மூட்டு முழங்கால வலிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, சிக்கன் குனியா வந்ததுல மூட்டு முழங்கால் வலிக்கல. இப்ப நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க. சிக்கன் குனியா வந்துருச்சு, நம்ம உடம்பு என்ன பண்ணுச்சு? ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா? கவனிங்க, ஹெல்பர் வேலை செஞ்சிருச்சு, கில்லர் சப்ளை ஆயிருச்சு. சப்ரசர் சப்ளை ஆகிறதுக்கு முன்னால யாராவது ஊசி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நோய் கிருமி இருக்கு, நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு நம்ம உடம்பு அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அனுப்பிச்சாச்சு, சுற்றுச்சு. இப்ப ஊசி போட்டீங்க, வேற சுரந்துருச்சு, காய்ச்சல் நின்னு போச்சு. அந்த நம்ம உடம்பு சுரந்த ஒரு கில்லர் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொலை பண்ணல. நல்லா கேட்டுக்குங்க, இந்த மாதிரி பாதி காய்ச்சல்ல யாரெல்லாம் ஊசி போடுறீங்களோ நம்ம உடம்பு உருவாக்கின கில்லர் அப்படிங்கிற மருந்து அந்த நோய் கிருமி கொலை பண்ணுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சாகடிக்கலையா, அது திரும்ப 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 மூட்டை உடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். ஆனா சொல்லுவாங்க, இந்த ஆர்த்தரைட்டிஸ் வந்தா இதை குணப்படுத்தவே முடியாது, இது சம்பந்தமா சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சொன்னா புரியுதா? பாதி காய்ச்சல் ஊசி போட்டா மட்டும்தான் அந்த வியாதி வரும். அது என்ன பண்ணு தெரியுமா? நம்ம உடம்பு தயார் பண்ண மருந்து நம்ம மூட்டை உடைச்சிட்டு இருக்குங்க. அப்ப கொஞ்ச நாள் போக வலிக்கும், அப்புறம் ஆட்ட முடியாது, அப்புறம் நகர்த்த முடியாது, அப்படி வளையும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க போட்ட ஊசி தான். எப்படி சரி பண்றது? யாருக்கெல்லாம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தமா மூட்டு வலி இருக்கோ அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான். நான் சொன்ன மாதிரி 5 நாள் சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா கேட்டுட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாள் காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல்ல மட்டும் நாம சொல்ற மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்காம நீங்களா குணமானீங்கன்னா அடுத்த 10 நாள்ல போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்க, குணமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் குணமாயி எனக்கு போன் பண்ணி நேர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இது உலகத்தில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்ட நோய். இப்ப நான் சொல்லும் போது பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குது. இவ்வளவுதாங்க, இது புரிஞ்சுக்காம தான் இவ்வளவு பிரச்சனை வருது. நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருக்கும் புரியாது, புரிஞ்சுக்குங்க. டாக்டர் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டுலாம் நம்மளை ஏமாத்தல. டாக்டருங்கிறது யாருங்க? நம்ம வீட்டுல இருந்து போன நம்ம பொண்ணு, பையன், மாமா, அண்ணன், தம்பி தானே. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, டாக்டருக்கு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு அப்பா உடம்பு செக் பண்ணி பார்த்து உனக்கு இந்த வியாதி இருக்கு, குணமாகாதுன்னு சொல்லுது. இப்ப சொல்லுங்க, அந்த பொண்ணு அப்பாவை கெடுத்துருமா? சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து எந்த டாக்டர் மேலையும் கோவப்படாதீங்க, அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க படிச்ச சிலபஸ் தான் தப்பு. சிலபஸ் எழுதுனது மருந்து மாத்திரை கம்பெனிகள்.